பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்மளுடைய டெய்லி கிரீட வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எத்தனை வயசானாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போகவே போகாது. ஏன்னா ஆண்டவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் தனக்குன்னு ஒரு சந்ததி சாராள் மூலமா வரலன்ற கவலை கண்டிப்பா அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனாலும் இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு முன்பாக உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய எல்லா வல்லமைகளும் உண்டு. இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, எதையும் நினைச்சு கவலைப்படாம முன்னாடி போங்க. போகிற வழிகளுக்கு எல்லாம் முன்பாக அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் உங்களை நல்ல வழிகள்ல நடத்துவாரு. அதற்காக நீங்க எப்பொழுதுமா இவரோடு கூட இருந்து அவருக்கு முன்பாக உத்தமனாய் இருங்க. அந்த உத்தமனாய் இருக்கிற ஒரு காரியமே கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறதுக்கான வழியாவே இருக்கும். இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவரே, என் சர்வ வல்லமை உள்ள தேவர், நான் எத்தனை வயதாய் போனாலும் என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை உத்தமனாய் நடத்துறதற்கு உடைய கிருபையை தருவீர். அதற்காக ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, ஒரு விஷயம் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்களோ குறை உள்ளவர்கள், நீரோ சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்களோ பொய்யும் புரட்டும் பேசுபவர்கள், சிந்தையிலேயும் அநேகர்களை தாழ்த்தி எங்களை உயர்த்தக்கூடிய சிந்தை உள்ளவர்கள். எங்களுடைய சுபாவமே எங்களுக்கு விருப்பமில்லாத சுபாவம் தான். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய சர்வ வல்லமையுள்ள கிருபையினால எங்களை உத்தமனாய் இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் உத்தமராய் நடக்க கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை இனி பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் எப்பொழுதும்னா எங்களுடைய தலை முதல் கால் வரை பரிசுத்தமா இருக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ராஜா. என்னுடைய இருதயம் பரிசுத்தப்படட்டும், என்னுடைய புத்தி பரிசுத்தப்படட்டும், என்னுடைய சிந்தை பரிசுத்தப்படட்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் சமாதானமாய் வாழ்வதற்கான கிருபை எங்களுக்கு தாங்க ராஜா. உத்தமனாய் இருந்து சன்மார்க்க வழியிலே நடக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்யுங்க. அப்படி செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவனின் ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில தருவீடு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அப்படி செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். நீரை பொருட்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.